ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். மனிதனின் நினைவுகள் எப்பொழுதும் வித்தியாசமானதுதான். சில நேரங்களில் அந்த நினைவுகள் அழுத நாட்களை நினைத்து சிரிக்க வைக்கும், சில நேரங்களில் சிரித்த நாட்களை நினைத்து அழ வைக்கும். இதுதான் மனிதனின் மனம். மனது தெளிவாக இருந்தாலே போதும், எல்லாமே மாறும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையின் பாதை கரடு முரடாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பாதை வருவதற்கு முன்பாக நீ உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் பார்த்ததும் இல்லை, அனுமதித்ததும் இல்லை. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள், அந்த பள்ளங்கள்தான் நீயே யார் என்று நீயே முடிவு செய்யும் மிக சிறப்பான இடமாகவும் இருக்கும். அந்த இடத்தில்தான் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சந்தித்து கொண்டும் இருக்கிறாய். அப்படி நீ போராட்டத்தை சந்திக்கும் பொழுது உன்னுடைய மனோதைரியம், விடாமுயற்சி, நம்பிக்கை, எது வந்தாலும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை, எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனோதைரியம் உன்னிடம் இருக்கிறதா அல்லது இல்லாமல் இருக்கிறாயா என்பதை நீயே சோதித்துக் கொள்வதற்காகத்தான் அந்த இடம் உனக்காகவே அமைகிறது. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள், எப்பொழுது இந்த பள்ளத்தை எல்லாம் நீ தாண்டி வருகிறாயோ, நம்பிக்கையோடு முன்னேறி வருகிறாயோ, அப்பொழுது நீ வாழ்வில் வென்று விட்டாய் என்றுதான் அர்த்தம். அதுதான் உண்மையும் கூட, அதுதான் வாழ்வின் இரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்வு எப்பொழுதுமே என் கையில்தான் இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. பல தோல்விகளை நான் சந்தித்து விட்டேன், பல போராட்டங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எதுவுமே என்னிடம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும், நிம்மதி என்ற சொல் கூட என் வாழ்வில் நுழைய முடியாதபடி பல வேதனைகள், பல சோதனைகள், அப்பப்பா எத்தனை வேதனை என்று சொல்லும் அளவிற்கு தாங்கவே முடியாத கஷ்டங்களில் நான் உழன்று கொண்டிருக்கும் பொழுது, பள்ளத்தை எப்படியப்பா நம்பிக்கையோடு தாண்டுவது என்று உன் மனதில் ஏற்படும் கேள்விக்கு நான் உனக்கு விடையளிக்கிறேன். நம்பிக்கையோடு எது வந்தாலும் அப்பா நமக்கு துணையாக இருக்கிறார். எதை கொடுத்தாலும் அப்பா நம் வாழ்வின் நல்வதற்காகத்தான் அதை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. ஒரு பள்ளமல்ல, 1000 பள்ளத்தை நீ தாண்டினாலும் உனக்கு துணையாக, பக்க பலமாக, உறுதுணையாக நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய உடல் வலி, உன்னுடைய மனவலி, அனைத்து வேதனைகளையும் நான் தாங்கிக் கொண்டு என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லையே சாயிநாதரே, என்னை அதிலிருந்து மீட்டெழுங்கள் சாயிநாதரே, எப்படியாவது என் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து என்னை காப்பாற்றி விடுங்கள், வாய் திறந்து சொல்ல முடியாத பிரச்சனைகளிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாய். என் அன்பு செல்வமே, நீ வாய் திறந்து கூற முடியாத பிரச்சனைகளை நான் கண்களால், என்னுடைய கண்களை திறந்துதான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மிக வேகமாக நான் வெளியே கொண்டிருவேன். பொறுமையாக இரு, காத்திரு. உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். எத்தை பார்க்க தயாராக இரு என் பிள்ளையே. இதுவரை முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த நேரத்தில் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும், உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும்.
மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். நீ எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். அப்பொழுது அதுவே உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும், போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும், வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம். நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம். நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நாட்களே. நீ காத்திருந்த செய்தி இதுதானே? உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களும், அது மட்டுமல்லாமல் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னிடம் இருந்து நான் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதைவிட பல மடங்கு, ரெட்டிப்பு மடங்கு உனக்கு அதற்கு ஈடான பொருளை கொடுப்பேன் என்பதை நான் பல முறை உன்னிடம் அறிவுறுத்தியிருக்கிறேன், கூறியும் இருக்கிறேன். அதற்கான பொறுப்பு என்னுடையது. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே.
கண்ணீரை வீணடிக்காதே என் தங்கமே. அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, கவனமாக இரு, தெளிவாக இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கான நேரம் நிச்சயமாக எல்லாம் கூடி வரும். கூடி வரும் நேரத்தில் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல் தைரியமாக, மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள். அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கான நேரத்தில் ஆயத்தமாகு. எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். நான் இருக்கும் வரை ஏதாவது தவறாக நடக்கும்படி விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒன்றை, மிகப்பெரிய பரிசை, பொக்கிஷத்தை தருவேன். இதுநாள் வரை உன்னை வேண்டாம் என்று தவிர்த்தவர்கள், வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் நீதான் வேண்டும் என தவிப்பார்கள். நீதான் வேண்டும் என்று உன்னிடம் ஓடி வருவார்கள். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்த்தது இதுதானே? உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னவர் உன்னை தேடி வருவார். நிச்சயமாக வருவார், மனம் திருந்து. நீ எதிர்பார்த்த செய்தி இது. உறவுகளால் ஏமாந்து நிற்கிறாய். அந்த நிலைமைக்கு நான் வந்துவிட்டேனே சாயப்பா என்று என்னிடம் கேட்பாய். அதற்கு பதிலாக உன்னுடைய பிரிந்து போன உறவுகளெல்லாம் மனம் திருந்தி உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது கண்மணியே. இதுதானே நீ எதிர்பார்த்தாய்? நீ இதுநாள் வரை காத்திருந்து காத்திருந்து பொறுமையாக காத்திருந்ததால் நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வரவிருக்கிறது குழந்தையே. இதற்குதானே நீ காத்திருந்தாய்? உன் மனதுக்கு பிடித்தமான ஒரு உறவு, புதிய உறவு, சகல சௌபாக்கியத்தோடு உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறது கண்மணியே. இதற்காகத்தானே நீ காத்து கொண்டிருந்தாய்? உன்னுடைய கடன், பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்து செல்வம் சேரப்போகிறது. மகிழ்ச்சி உன் வாழ்வில் பொங்கப் போகிறது. ஆனந்தம் உன் வாழ்வில் நிறையப் போகிறது. இதற்குதானே காத்திருந்தாய் என் பிள்ளையே? உன் மனம் தேடும் ஒரு உறவை, உன்னதமான உறவை, உன்னவரை உன்னிடமே சேர்க்க நான் துணிந்து விட்டேன். இதற்குதானே காத்திருந்தாய் என் குழந்தையே? எல்லா நொடியிலும், எல்லா நேரமும், எல்லா நாட்களும் உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா, உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது என்பது எனக்கு தெரியாமல் போய்விடுமா? உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், கொடுக்க வேண்டிய நாளில் நீ கேட்டது, விரும்பியது, ஆசைப்படுவது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். இதற்குத்தானே இது நாள் வரை காத்திருந்தாய்? அந்த நல்ல நேரமெல்லாம் கூடி வந்துவிட்டது கண்மணியே. நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். ஒரு விதையானது மண்ணுக்கு அடியில் சென்றவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும் பொழுது, அது ஒரு மரமாகும் பொழுது, விருட்சமாகும் பொழுது, அதனுடைய அஸ்திவாரத்தை அது பலமாக போட்டுவிட்டபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக தாங்கும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த விதைக்கு வந்துவிடுகிறது. அதே போலத்தான் என் பிள்ளையே, நீ உன்னுடைய அஸ்திவாரத்தை சற்று நிதானமாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய பயணத்தை துவங்கு. எடுத்த எடுப்பிலேயே உன் பயணத்தை நீ எடுத்து வைக்க அடியை எடுத்து வைத்து விட்டால் பின் என்னாகும்? தடங்கல்கள் வரும் பொழுது மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவாய். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசித்து செய்து பழகு. செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. நீ நினைத்த இலக்கை அடைய உன் வாழ்க்கையை நீ நகர்த்திதான் ஆக வேண்டும். நீ வெற்றியடைவதற்கு உன் வாழ்க்கையில் நீ பயணத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ நினைத்ததை அடைய உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது.
மற்றவர்கள் துன்பப்படுகிறார்களே என்று அவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. வெற்றி நிச்சயமாக இருக்கும். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். பிள்ளையே, ஏன் இத்தனை பதற்றமாக இருக்கிறாய்? ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய்? உனக்கு எதற்காக இந்த கவலையும் பதற்றமும்? நீ சாயியின் பிள்ளை, என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை. எதற்குமே கவலைப்படாமல் இரு. இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா. நாளை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வரவிருக்கிறது. வரவிருக்கும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. இன்று இரவு உன் கனவில் வந்து நான் சூட்சம ரூபத்தை காட்டுவேன். உனக்கான ஒரு அதிர்ஷ்டத்தையும் அளிப்பேன். எல்லா ஆபத்திலிருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். நான் என்றும் உன்னுடன் எப்பொழுதும் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். முன்பிலிருந்தே பல ஆபத்துகளிலிருந்து உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தெரிந்தும் தெரியாமலும், உனக்கு அறிந்தும் அறியாமலும் நான் செய்ய வேண்டிய வேலையை அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் காப்பாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது மிக பெரிய விஷயமாக இருக்குவதில்லை. அதை நினைத்து நீ இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு மிகப்பெரிய சோதனை வந்திருக்கிறது என்றால், உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் வந்து முறையிடாதே, சொல்லாதே. இவ்வளவு பெரிய சிக்கலில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சோதனையில் நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேனே, நான் என்ன செய்வது இறைவா என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய கடவுள் என்று அந்த சோதனையிடம் நின்று சொல். அந்த சோதனையே வந்த வழி தெரியாமல் போய்விடும், உன்னை விட்டு விலகிவிடும். இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு இலையுதிர்காலத்தை வைத்த இறைவனுக்கு, வசந்த காலத்தை வைத்தும் இறைவனுக்கு நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்கலாம் என்று எண்ணுவாரா? உன்னிடத்திலும் இறைவனிடத்திலும் பூரண நம்பிக்கை இருந்தால் எல்லா காரியத்திலும், நீ எடுத்து வைக்கும் எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றி நிச்சயமே. உனக்கு நடப்பது, உனக்கு நிகழ்வது எல்லாமே என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தால் நடக்கும், நிகழும். அப்படி நான் நடத்துவது, நான் நிகழ்த்துவது சரியில்லை என்றால், அது உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்றால், அதை உனக்கு தேவையானதாக மாற்றியும் நான் வழிவகை செய்வேன். உனக்காக அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் உன் சாய்நாதர் உனக்கு தேவையானதை செய்யாமல் விட்டு விடுவேனா? என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எது நடக்க வேண்டுமோ அது நடக்க வேண்டிய நேரத்தில் நன்றாகவே நடக்கும். அதுவரை நீ பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். கிடைத்தவுடன் எல்லாமே நடந்துவிட வேண்டும். நினைத்தவுடன் எல்லாமே நடந்துவிட வேண்டும். நினைத்தவுடன் எல்லாமே கிடைத்துவிட வேண்டும் என்று நீ எண்ணுவதால் எதுவுமே நடக்கப் போவதுமில்லை, மாறப்போவதும் இல்லை. அனைத்திற்குமே ஒரு கால நேரம் இருக்கிறது. அந்த கால நேரம் வரும் வரை நீ காத்திருந்துதான் ஆக வேண்டும் பிள்ளையே. நான் எப்பொழுது உன்னுடைய கரம் பற்றி என்னிடம் இழுத்து வந்தேனோ அப்பொழுதிலிருந்தே உனக்கு தேவையானதை, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை, உன் மனதிற்கு நிம்மதியானதை, உனக்கு தேவையானதை உனக்கு கொடுக்கும் வேலையை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நினைப்பு முழுவதும் உன் மீதுதான் உள்ளது. எனவே கவலையை மறந்துவிடு. எதற்கெடுத்தாலும் என் வாழ்க்கையில் சோதனைகள் நிரம்பி இருக்கிறதே என்று சொல்லுவதை மறந்துவிடு. சோதனை வருகிறது என்றால் அதைவிட மிக பிரகாசமான இரட்டிப்பு சாதனைகள் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எனவே எதற்குமே பயப்படாதே. குறைகளை தீர்த்து வைக்கும் போதுதான்
கடவுளிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். குறைகளை தீர்க்காத போது அந்த இறைவனே நம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். நம்பிக்கையின் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றி வெற்றியடைய வேண்டும் என்ற வழியை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும், விடாமுயற்சியோடு. உனக்கு என்ன தேவையோ அதை உன்னிடம் வந்து கொடுப்பது என்னுடைய கடமை. ஆனால் அந்த கடமை நிறைவேறுவதற்கு சற்று கால தாமதமாகலாம். அதுவரை நீ பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருக்கத்தான் வேண்டும் பிள்ளையே. காத்திருந்துதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கை. நீ கேட்டதை கேட்டபடி கேட்டவுடனேயே கொடுப்பதற்கு என்னால் முடியும்தான். ஆனால் அதிலுள்ள நல்லது என்ன, தீயது என்ன, உனக்கு கெடுத்தால் அதில் நன்மை என்ன, தீமை என்ன என்பதை அறிந்துதான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதற்குள் நான் சாயிநாதரிடம் பிரார்த்தனையாக வைத்தேன். என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களுமே நிகழவில்லை. நான் என்ன செய்வது? சாயிநாதர் கூட என்னை கைவிட்டு விட்டார் போலும் என்று கேள்விக்குறியோடு என் கண்களை மீண்டும் பார்க்காதே.